ஷோரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறீங்களோ போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய போட்ஸாக போட்டுட்டு இருந்துச்சு. சரி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் முருகன் டெம்பிள் இப்போதைக்கு போக முடியாது. கூகுள் மேப் போட்டு வரலான்னு பார்த்தா நெட்வொர்க்கே ஒர்க் ஆகலை. இங்கே கால் மட்டும்தான் பேச முடிஞ்சிச்சு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைரான்ற ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். உள்ளே வந்தால் நிறைய குட்டீஸ் அவங்களாம் இருந்தாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு நினச்சிட்டேன் ஐயோன்ட்டு. ஆனால் அடல்ட்ஸும் வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அப்புறம் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 350 சம்திங் போட்டுருந்துச்சு. ஆனால் 250 தான் வாங்கியிருந்தாங்க. ஆன உடனே பார்த்தீங்கன்னா லெவல் 1 அப்படின்னு நீங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா தனியாக பேமெண்ட் பண்ணணும். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போதுங்க ஜிப்லைன். இந்த ட்ராம்புலினில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. பட்டு குழந்தைங்க தான் போகணும் அப்படின்ட்டுலாம் போட்டாங்க, அதனால் போக முடியாது. ஸோ நம்ம இப்போ வேறு சைடு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஜாக் ஃப்ரூட்டை நேரில். ஹேங்கிங் பிரிட்ஜ் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 250 பே பண்ணோம்ல, அதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். விஆர் கேம்ஸ் அப்படின்னு இருக்குது, ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி நம்ம மேலே ஏறி போவோம். நான் இல்லை தானே ஆடுது. இங்கே நடந்து அங்கே ஆடுது. இறங்குறது தான். ஓ அது. ஆனால் வந்து வெயிட் தாங்க அது. அது அப்படிதான் இருக்கு, அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. 5 வருஷம் 5 வருஷம் கழிச்சு போடு பாடுறா. சரி சரி போட்டு பார்த்துடலாம். சொல்லு 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 இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கு. வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாக போட்டுருந்தாலும் போட மாட்டேன். சரி 2 போட சீரம் முடிதா இல்லையா பார்ப்போம். பார்க்கறதுக்கு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து தான் அந்த பாலை போடணும் போல் இருக்குது. இதில் வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே போடணும் போல். இதுக்கெல்லாம் பால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வெளியிலேருந்து போடணும் போல், நாங்கள் உள்ளே இருந்து போட்டுருந்தோம். கிளாஸில் அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ பால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் இக்னோர் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். இது என்ன குரங்க விட மோசமாக இருக்கு. இன்னொரு டாப் போனோம், இன்னும் இருக்கு. குரங்குக்கே டப்பு கொடுக்கும் போலியே. ஐயோ இந்த ஆப்பிரிக்கன் குரங்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? மங்கி ஜம்ப் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா உட்காரத்துக்கு? மேடம் அந்த கயிறு மேலே நடக்க போகிறாங்க. கயிறு நடக்குது கயிறு மேலே. அவங்க கிட்ஸ் தான் போட்டிருக்கு. ஆமாம் சும்மா சார்ஜ். குழந்தைங்க நிற்க வச்சு பார்க்கறது தான் சார்ஜ். ஆகும் நடுவில் அப்படியே எகிரி குதி பார்க்கலாம். போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி மூமெண்ட்லேயே இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது, கொஞ்சம் ரொம்ப தூரமாக வேறு இருக்குது. அப்புறம் எனக்கு வேறு இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது. நம்ம வேறு இது ட்ரை பண்ணுவோம். இது என்ன, இந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் போகணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன அப்படியே விட்டுற குழந்தைக்கலாம் இல்லை, இது பெரியவங்களுக்கு தான். பண்ண பார்க்கலாம். நல்லா இருக்குதா இப்போ? இதை தான் அப்பயே சொன்னேன். என்னடா தூக்கி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா நாய்க்கு பாப்கார்ன் தூக்கி போட்டுன்னு இருக்காங்க. எப்படி இருக்குது பாரு.
ஸோ என் வீடியோ பார்த்துட்டு யாராவது ஸ்கைராக்கு போகிறீங்க அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேளுங்க, அப்போ தான் உள்ளே விடுவாங்க. எனக்கு வந்து தெரியாது உள்ளே போகலான்றதே. திடீர்னு நான் நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக, வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த டாக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாகு. ஸோ அதனால் நான் ரொம்ப பார்த்துட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவர் வந்து உள்ளே போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. போகிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு உள்ளே போகலான்றதே. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அவர் அந்த சைடு போய் பெஞ்சில் உட்காருங்க வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இன்னும் அந்த பிளாக்கை பார்த்தா ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு நாய் மேலே கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாய்கிட்ட கடி வாங்கியிருக்கேன். இது என்ன தான் வெல் ட்ரெயின்டு டாகாக இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. அந்த பிளாக்கை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அது கண்ணு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பிளாக் பார்த்தீங்கன்னா கடிக்கிற மாதிரியே ஏதோ வரா மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் கொஞ்சம் பயந்துட்டேன். சாப்பாடு உங்களுக்கு கேட்குது. ஸ்நாக் மாதிரி கொடுக்க சொல்லி நான் அது கூட டக்குன்னு கவுரா மாதிரி இருந்துச்சா, அதனால் பயந்துட்டேங்க. கீழே பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லாம் பார்த்துட்டு மேலே வந்தீங்கன்னா இப்படிக்கா ஒரு ரூட்டு போகுது. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இந்த சைடு கேமல்லாம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா லெவல் 3 லெவல் 2 ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து லைட்ஸ் போட்டு விட்ருவாங்க, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்ததே லேட்டு, நைட் வரைக்கும் இருந்து இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ சீக்கிரமாக கிளம்பி தான் ஆகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமும் பார்த்துட்டு கிளம்பணுங்க. நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து இங்கே வந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். கொஞ்சம் உள்ள தள்ளு. எல்லாம் ஒரு பயம்தான், நீயே பயப்படுற. இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுட் கொடுப்பாங்க பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ண. நம்ம உள்ளே வந்துட்டு ஃபீட் பண்ணலாம். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஹெவியாக சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கானுங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கில் வாங்க. மார்னிங் இல்லை நூன் அந்த மாதிரி சீக்கிரமாக வாங்க. ஏன்னா காலிலேருந்து ஃபுல்லாக சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் வந்தாங்களே, அது கூட கொஞ்சம் கம்மியாக தான் வந்தாங்க. ஸோ இவங்க நல்லா பசியாக காலையில் இருப்பாங்களே, அந்த மாதிரி டைமில் போய்ட்டு நம்ம கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாருமே நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கானுங்க போல். அதனால் அவ்வளோவா வரவே இல்லை. எல்லாம் மேலேயே உக்காந்துன்னு இருந்தாங்க எல்லாருமே. ஆமாம் கச்சிச்சு, போடா கச்சிச்சா. ஆமாம் கடிக்குது. நீ 2 வச்சு காமிச்சு வரும். ஏய் கரெக்டாக இங்கே கடிக்குது. இங்கே இருக்கிறதுலையே இவன் தான் ஜெயின்ஜாண்டிக்காக பெருசாக இருக்கிறான். எல்லாமே எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்காங்க. இவன் தாங்க ஹைலைட்டு இங்கே இருக்கிற பேர்ட்ஸ்லேயே. தலைவர் எல்லாருக்கிட்டையும்லாம் போக மாட்டுறாரு, ரேண்டமாக இருக்கிற ஒரு சில பர்சன்ஸ் கிட்ட தான் போகிறாரு. ஆஃப்டர் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா என் கையிலையும் வந்து உக்காந்தான். டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே பறந்துட்டான். அப்புறம் ஒருத்தன் வந்து உக்காந்தான். இவன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தவிர என் கை ரொம்ப சால்ட்டாக இருக்குது போல இருக்குது. ரொம்ப நேரமாக நக்கினே இருந்தாங்க, விடவே இல்லை. இதுக்கு மேலே கிட்ட வர மாட்டேன்டா. என்ன பண்ணாலும் பையன் அசரவே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பறந்துட்டாங்க. சுவை தீந்திருச்சு போல், அதனால பறந்துட்டான். பத்து பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, தலைவர் கேட்க மாட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 4க்கு வந்துட்டோம். பார்க்கவே அழகாக இருக்கானுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். என்ன ஒரு வெறப்பாக இருக்குது பத்தியா, வாக்கிங் போகுது போல். சாப்பிட்டு டயர்டாகிட்டு காலிலேருந்து ஃபுல் ரன்ஸ். அரிசியா தயிர் சாதமா? வெஜிடேரியன் கேட், பெங்கால் வெஜிடேரியன் கேட். வெளியெல்லாம் நம்ம ஊர் போனாதான் சாப்பிடும். யாரா நீ வெஜிடேரியனா வந்து போறன்னு சொல்லிட்டா? யாரா வெளியே போலாம்? ஃபேஸ் அப்படிக்கா திரும்பி தூங்கின்னு இருக்கு. இருக்குல, கண்ணு மட்டும் பார்த்தா பயங்கரமா இருக்கு. தெரியலங்க. சூப்பர் சூப்பர், போயிடுங்க. ஏய் எங்கடா? ஏய் வத்தல ரெஸ்பான்ஸ். ஏய் ஏய் சோம்பல் இது பண்ணுது. என்ன நடுங்குது? அதுக்கு உடம்பு சரியில்லை.
டாக்டர் கூப்பிட்டு பார்க்க அப்படியா போஸ்டர் இருக்கு. எல்லாம் தூங்குது. இது அழகா இருக்கு அந்த ஒயிட் கலர் பூனை. அது மூஞ்சி பார்க்கறதுக்கு பாவமா இருக்குங்க. சிரிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், தக்கா இருக்கும். சிரிக்கிறதே ரேரு. அதான் சிரிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி தக்கு மாதிரி இருக்கும். சிரிப்பா எனக்கா? நெவர். டேய் கொஞ்சம் சீக்கிரமா இருந்தா வெளியில விட்டுருப்பாங்க. இதெல்லாம் கையில கொடுப்பாங்க தானே. அவங்க கூட தூங்குறான். இது கூட தானே கையில வாங்கி வீடியோலாம் எடுத்த மாதிரி காட்டினாங்க. நான்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இமேஜினேஷன்ல யாச்சு கொஞ்சமாச்சு அந்த பாம்பெல்லாம் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. சில பாம்பெல்லாம் கடிக்காது, ஆசை இருக்குது. கிட்ட போட்டோம்னா அவ்வளோதான் அப்படியே இருக்கு பிளேஸ். ஆனால் இந்த சைடு எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்டே போயிட்டு இருக்காங்க போல. நம்ம தான் லேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ட்ரெக்கிங். அப்புறம் மழை கீழே ஏதாவது பெஞ்சு தொலை போய் இருக்கு அசைச்சுப்பா. அந்த இது என்னது? அது சும்மா வச்சிருக்காங்களா? செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இன்னும் நைட் டைமில் இன்னும் செம்மையாக இருக்கும் போல இருக்குது. லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே தான் ஃபயர் கேம்பிங் நடக்கும் போல இருக்குது. ஃபயர் கேம்பிங் மியூசிக் வேறு ஆன் பண்ணி விட்ருவாங்க போல். ஏய் தூரல் போடுது, வா போகலாம். செம்ம பிளேஸ், மஸ்ட் யூஸ் இட். இதுக்கு கூட ஆனால் பேமெண்ட் வாங்குறாங்க. அந்த உள்ளேருந்து பால் வரும் போல் இருக்குது, ஷூட் பால் மாதிரி. ஸோ நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா 150 தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜிப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா 200 சம்திங் போட்டுருந்தாங்க. இன்னொன்று இருக்குது ஃபண்ட் ஏரியான்ட்டு. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்ங்க.